ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதாவது டிஎம்பி பேங்க்கில் இருக்கிற 400 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எப்படியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கைடாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 400 டேஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அண்ட் ஸ்பெஷல் எப்படியாக இருக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் சிட்டிசன் அதாவது ஜென்ரல் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏப்ரல் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இதில் இருக்கும். ஸோ ரெகுலர் சிட்டிசனுக்கு 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்திங்க அப்படின்னா 8.8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் டெபாசிட்டாக பார்த்திங்க அப்படின்னா 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க எண்ட் ஆஃப் தி டென்யூரில். ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படின்ற பேசிஸில் இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுவும் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்துட்டோம், எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம், டென்யூரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது. ஸோ டிசைட் பண்ணிடுறதுனா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அடுத்தது ரெகுலர் இன்ட்ரெஸ்ட்டாக அல்லது லம்சம் அமௌண்ட்டாக, மெச்சூர்டு அமௌண்ட்டாக வேணுமா, ஸோ அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம சீனியர் சிட்டிசனா அல்லது ஜென்ரல் சிட்டிசனா. ஸோ சீனியர் சிட்டிசன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, ஜென்ரல் சிட்டிசன்னா அவங்களுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஸ் அண்ட் டேக்ஸ். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் ஆகும். ஸோ அதாவது டேக்ஸபிள் இன்கம்மாக இருக்கும். ஸோ அண்டர் இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேங்க் டிடெக்டட் டிடிஎஸ் அட் 10% ஆஃப் சார்ஜஸ். அதாவது ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலே ஓவராலாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கெயின் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 10% பிடிப்பாங்க. அதுவே சீனியர் சிட்டிசன்னா 1 lakh அப்படின்றது அவங்க வந்து அந்த டைப் ஆஃப் ஸ்கேல்ஸை வச்சு இப்போ வந்து அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் 1 lakhக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஃபார்ம் 15H, ஃபார்ம் 15G உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணாலே போதும், இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வராது. அடுத்தது ஓப்பன் இந்த எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஆப்ஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் அட் பிரான்ச். ஸோ ஆஃப்லைனில் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்தமாரி எனக்கு 400 டேஸ்க்கான எப்படி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆஃப்லைன் விசிட். ஆன்லைன் ஆப்ஷன் 2 பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணுறது. அதுக்கு நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங். இதில் வந்து நீங்கள் பேங்க்கை விசிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் படியே இருந்தபடியே நீங்கள் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். டென்யூர், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே டீட்டெயில்ஸாக நீங்கள் என்ன ஸ்கீம்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பே அவுட் ஆப்ஷன்ஸையும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ மந்த்லி, குவார்ட்டர்லி அப்படின்ற ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஆஃப்லைனாக அல்லது ஆன்லைன் மூலமாக விசிட் பண்ணி உங்களுக்கான எப்படி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அடுத்தது நம்ம பண்ணக்கூடியது, ஸோ அடுத்தது ரிசீவ்டு இந்த ஆர்டி ரிசிப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, மெச்சூர்டு வேல்யூ எவ்வளோ, ஸோ அதாவது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் வேணுமா அல்லது எப்படி மந்த்லி வச்சு போட்டிருக்கீங்களா அல்லது குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படின்ற வேணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ரிசிப்ட்டில் உங்களுக்கு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ராப்பராக எப்படி அடுத்தது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ என்ன டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மெச்சூர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது லோன். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் 90%. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்துலையும் நீங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி ரேட் ப்ளஸ் 1%. ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். அப்படி இருக்கும்போது இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ எப்படியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ ப்ளஸ் அதில் கூட 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இஎம்ஐக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா
8.50. ஸோ இதுதான் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாததுக்கு நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஸோ இப்போது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ லோன், TDS, இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் மினிமம் அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்யூர் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதிலே ஜென்ரல் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 400 days. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7.50. ஜென்ரல் சிட்டிசன் அவங்களுக்கு 7,040 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே டோட்டல் மெச்சூர்ட் அமௌண்ட்டாக 1,07,40 ரூபா உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இது எல்லாமே கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஜென்ரல் சிட்டிசன். இதுவே சீனியர் சிட்டிசன்னா ஸோ இதை விட கொஞ்சம் அவங்களுக்கு 1000 rupees 1500 rupees வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி, அதாவது டெபாசிட் ஆஃப் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 லட்ச ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 21,120 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் அவங்க வந்து கெயின் பண்ணுவாங்க. அதுவே 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 28,160 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கெயின் பண்ணுவாங்க. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 35,200 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது இது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட். எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5,35,200 ரூபா கிடைக்கும். 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 42,240 ரூபா கிடைக்கும். அதுவே டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 6,42,240 ரூபா கிடைக்கும். அதுவே 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 56,320 ரூபா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட்டாக 8,56,320 ரூபா கிடைக்கும். ஸோ இது போல் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் அப்படின்றத நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ டென்யூர் வந்து 400 days. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக TMB பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.